இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், உயர்த்துகின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாள் எங்களுக்கு கிடைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்றுத்தாரும், நடக்க வேண்டிய வழிகளை ஒளியூட்டி தாரும். எங்களுடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவர், எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறும் அதே வேளையில் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். உம்முடைய தூய ஆவியின் அருள் எங்களை வழிநடத்தட்டும். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை எண்ணிக்கை புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1-5 இறை வார்த்தை. இஸ்ரேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிலேயாம் கண்டபோது முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்க செல்லாமல் தம் முகத்தை பாலை நிலத்துக்கு நேரே திருப்பினார். இஸ்ரேலை ஆசி கூறுவது கடவுளுக்கு விருப்பம். நாம் பிறரை ஆசீர்வதிப்பது கடவுளுக்கு விருப்பம். அது கடவுளை மகிழ்விக்கும். இறை வார்த்தை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் தனது ஆசீரால் நிரப்புவார். பெரியவர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை தினமும் ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இது கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இவ்வாறு ஆசீர்வதித்து ஜெபித்த போது என்ன நடந்தது? 5வது இறை வார்த்தை, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்த்தது. பாருங்க, அருமையா சொல்லப்படுகிறது. கூடாரங்களும் இருப்பிடங்களும் அழகாய் மாறியதாம். கடவுளின் ஆசீரால் கூடாரங்கள் நிறைந்தன. இஸ்ரேலின் இருப்பிடங்கள் அழகானவையாக மாறியது. இன்று எனது வீடும் கடவுளின் ஆசீரால் நிறையும். எனது கூடாரமும் அவருடைய அருளால் நிறையும். அது தகர்ந்து போகாது. கடவுளின் பிரசன்னம் வந்து நிறையும். இறை வார்த்தையின் வெளிச்சத்தை உன்னில் காணும் போது மக்கள் உன்னை நோக்கி தேடி வருவார். காரணம், உன்னை ஆசீர்வதிப்பதே கடவுளின் விருப்பம். இஸ்ரேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம். இன்று இறை வார்த்தை கேட்கின்ற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற, அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கின்ற, அவருடைய வார்த்தையை எல்லா மக்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கின்ற உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். உனது கூடாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். உனது இல்லத்தை, உனது இருப்பிடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். எனவே அவருடைய பிள்ளையாக, அவருடைய வெளிச்சம் பெற்ற, அவருடைய ஆசீரை பெற்ற மகனாக, மகளாக, ஒளியாக நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.